ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பாஸ்மதி அரிசி பயன்படுத்தி ப்ரெஷர் குக்கரில் எப்படி குலையாமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி மசாலாலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாணிக்கு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 4 கிராம்பு, சின்னதாக ஜாதித்திரி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு கோரஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி நல்லா கோரஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி எடுத்துடலாம். நான் பாசுமதி அரிசி இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு 2 டைம் கழுவிட்டு இதை எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிறதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 மராட்டி மொக்கு, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ரோஜா பூ எடுத்து வச்சுருக்கேன், பன்னீர் ரோஸு. இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா அந்த ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கணும் பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா பேஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப்பு புதினா இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் ஒவ்வொரு பொருள் சேர்த்துட்டுமே அந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சேர்த்துட்டு அடுத்த பொருளை நம்ம சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு பொருள் சேர்த்துட்டுமே அது நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் கேரட் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் 2 கேரட்டை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஃப்ரெஷ் பட்டாணி 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இல்லை கொஞ்சம் காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சீக்கிரமாக தண்ணி கொதிச்சிரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். கழுவி எடுத்துருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்சா அரிசி உடஞ்சிரும் சாதம் சீக்கிரமாக. கழுவி மட்டும் வைங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். லேசாக கிளறிட்டு இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். விசில் வர வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப வாசனையாக இருக்குது. கமகமன் இருக்குது. அரிசி பாருங்கள், எதுவுமே குலையலை, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த ரோஜாலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கனால இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.